தேமுதிக கட்சியின் ஒன்றிய செயலாளரை தாக்கிய மர்ம கும்பல் மீது இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் கரூர் மாவட்ட தேமுதிக சார்பில் வரும் 2ஆம் தேதி காவல்துறையினரை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாக அக்கட்சி அறிவித்துள்ளது. கரூர் மாவட்ட தேமுதிக அலுவலகத்தில் மாவட்ட அவைத்தலைவர் அரவை முத்து தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கரூர் மாவட்ட செயலாளர் தங்கவேல் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கும் போது, கடந்த ஜூலை மாதம் 22ஆம் தேதி அன்று கரூர் ஒன்றிய செயலாளர் ஜெயக்குமார் அவர்களை அடையாளம் தெரியாத கூலிப்படை ஆட்களை தாக்கி படுகாயத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும், தாக்குதலுக்கு உண்டான ஜெயக்குமார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு வருவதாகவும், இது தொடர்பாக வெங்கமேடு காவல்துறையினர் வழக்கு பதிவு மட்டுமே செய்துள்ளதாகவும், ஆனால் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் கூலிப்படை ஆட்களை கொண்டு தாக்குதல் நடத்திய மர்ம நபர்கள் மீது இன்று வரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் கரூர் நகர காவல்துறை துணை கண்காணிப்பாளர், கரூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஆகியோரிடம் வலியுறுத்தப்பட்டுள்ளதாகவும், 4 மாதங்களுக்கு முன்பு நடைபெற்ற தாக்குதலுக்கு இன்று வரை எந்த நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் தேமுதிக நிறுவன தலைவர் மற்றும் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் ஆலோசனைக்கு இணங்க வரும் 2ஆம் தேதி அன்று கரூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தேமுதிக சார்பில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாகவும், ஒன்றிய செயலாளர் மீது தாக்குதல் ஏற்படுத்திய மர்ம நபர்கள் மீது நடவடிக்கை தேவை என்றும் தேமுதிக கரூர் மாவட்ட செயலாளர் தங்கவேல் கேட்டுக் கொண்டுள்ளார். கரூர் ஒன்றிய கழக செயலாளர் 22/7 அன்று சமூக விரோதிகளால் தாக்கப்பட்டார். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் ஒன்றிய கழக செயலாளராக பணியாற்றி வருகிறார். அவரை சில சமூக விரோதிகள், அடையாளம் தெரியாத நபர்கள் அவரை தாக்கியுள்ளார். நல்ல கொடுங்காயம் ஏற்படும் அளவுக்கு தாக்கியுள்ளார்கள். அதை நாங்கள் மாவட்ட கண்காணிப்பாளர், மாவட்ட துணை கண்காணிப்பாளர், வெங்கமேடு காவல் நிலையம், முதலமைச்சர் தனிப்பிரிவு, மாவட்ட ஆட்சியாளர் அனைவரிடம் முறையாக தெரியப்படுத்தினோம். இதுவரைக்கும் அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்கவில்லை. அதனால் வருகின்ற 2ஆம் தேதி அன்று தேசிய முற்போக்கு திராவிட கழக புரட்சி கலைஞர் ஆணையோடு கழக அவைத்தலைவர் டாக்டர் இளங்கோ அவர்கள் தலைமையிலே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளோம்.